Yes, thank you Jesus. இப்போது நிறைவாய் மாறும்படி ஜெபிக்கிறேன். இப்போது நிறைவாய் மாறும்படி ஜெபிக்கிறேன். அப்பா பலவீனத்தை தூண்டுகிற சாத்தானுடைய கிரியைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தினால். உபத்திரங்களை கொண்டு வருகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தினால். வியாதிகளை வறுமைகளை கொண்டு வருகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது முறியடிக்கிறோம் ஐயா. ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். போராட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உபத்திரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. கணவர் மனைவி நடுவில் சமாதானத்தை கொடுங்க. மாமியார் மாமனார் நடுவில் ஒரு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. ஐயா ஒரு சமாதானத்தை கொடுங்க ராஜா. அண்ணன் தம்பி அக்கா தம்பியுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுங்க அப்பா. பிள்ளைகள் நடுவில் ஒரு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா தாய் தகப்பன் நடுவில் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால். சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள் எரிந்து போவதாக. சந்தோஷத்தை கெடுக்கிற வல்லமைகள் எரிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் எங்களை உபத்திரத்துக்குள்ள நடத்துகிற பொல்லாதாவிகள் எரிந்து போகட்டும். என்னுடைய வருமானங்களை கெடுக்கிற எல்லா வல்லமைகள் எரிந்து போகட்டும். எங்க குடும்பத்துடைய வருமானங்களை கெடுக்கிற எல்லா வல்லமைகள் எரிந்து போகட்டும். ஐயா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஐயா என் பேரம்பேத்திகளை ஆசீர்வதிங்க. என் தலைமுறைகளை ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா உம்மை வரவேற்கிறோம் ஐயா. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிற வல்லமை இப்போது இறங்குவதாக. இப்போது இறங்கட்டும் ராஜா. இப்போது இறங்கட்டும். ஒரு மகிமையின் மேகமின் இடம் முழுவதும் சூழ்ந்து வரட்டும். ஆவியானவரே வந்திருக்கிற யாவர் மேலும் மகிமையின் மேகம் இறங்குவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கூட அதுமே ஒருடைய மகிமையின் மேகம். ஐயா உம்மை விட்ட யார் இல்லை ஏசப்பா. உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஐயா. நீரே எங்களுக்கு தஞ்சம். நீரே எங்களுக்கு தஞ்சம். நீரே தஞ்சம் ஐயா. உம்மை வந்திருக்கிறோம் ஏசப்பா. உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா எங்களை ஆசீர்வதிப்பார் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா எங்க வாழ்க்கையை மாற்றுவார் வந்திருக்கிறோம். வேற யாரும் இல்லை ஏசப்பா. நாங்கள் அனாதைகளாய் திக்கற்றலாய் மாறி விடுவோமே ஏசப்பா. நீங்க வேணும் ஐயா எங்களுக்கு. ஏசப்பா நீங்க வேணும் அப்பா எங்களுக்கு. உங்க கிருபை வேணும் எங்களுக்கு. உங்க இரக்கம் வேணும் எங்களுக்கு. உங்க தயவு வேணும் எங்களுக்கு ராஜா. அப்பா நீங்க வேணும் ஐயா. நாங்கள் அனாதைகளாய் மாறி விடுவோம் ஏசப்பா. அப்பா நீங்க வேணும் ஐயா. லாஷிலதுலி கரபலா கலாதுதி கராதுதி கன்னிமட கராதுதி கன்னிமட வடாதுதி கராதுதி கன்னிமட ஓரி கராதுதி கன்னிமட வடாதுதி கராதுதி கன்னிம கராதுதி கன்னிமட வடாதுதி கராது ஓரி கவலாதுதி கன்னிமட வடாதுதி கன்னம் கதி கன்னிமட வடாதுதி கராதுதி கன்னம் கதி வெலவல வடாதுதி கராது गदी के निमड़ा बड़ा दोदी कना दनी मेघवती के दोदी करा दोदी कना गदी के लेवल बड़ा दोदी करा दोदी मेघवती के दोदी करा दोदी कना दनी एगला दोदी करा दोदी के ஒவ்வொருத்தர ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க அப்பா. என்னைகளை அரிசி பாத்திரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஆசீர்வதிங்க அப்பா. உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உமக்கு நன்றி. பூமியில மகிமை உண்டாகட்டும். சகலத்தை படைத்தவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மையை துதிக்கிறோம். உம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென். நேற்று வந்தவங்க இன்னைக்கு வரல, பரவாயில்ல. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உபாகமும் ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ఆదియాగము 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ಒಂದ್ಸರಿ ಓದಿಸಿ. ಈಸಾಕನು ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿ ಅದೇ ವರ್ಷದಲ್ಲಿ 100ರಷ್ಟು ಬೆಳೆಯನ್ನು ಹೊಂದಿದನು. ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿದನು. ஆமென் ஆமென். ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். தேவச்சனமே, பலனை அடைந்தான். எப்படியா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளுக்குரிய அருமையான நம்ம சபைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். டெய்லியும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். இந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மகிமை உள்ள தேவன். நேற்று தினத்தில் பார்த்தோம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்று. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மழை. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உடைய தேசத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன் தேசத்திலே மழையை பெய்ய வைப்பார். இந்த தினத்துல 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க விசுவாசிங்க. நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். நீங்க விசுவாசிங்க. நம் கர்த்தர் மகிமையுள்ள தேவன். நீங்க உண்மையாக இருதய ஆழத்திலிருந்து அந்த மகிமையுள்ள ராஜாவை நோக்கி விசுவாசித்து பாருங்க. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வீர்கள். அபிரகாமை அழைத்தார். ஒன்றுமே இல்லை. அபிரகாமே பெரிய ஒரு பணக்காரன். அபிரகாமே நினைத்தாரெல்லாம் விட்டுவிட்டு நான் அழைக்கிற தேசத்துக்கு நீ கடந்து போன உடனே வெறும் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டுதான் கல்தேரியா பாஷை என்கிற ஊர் என்கிற பட்டினம் பாபிலோன் தேசத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே. இந்த வேளை ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றார்கள், பலனை அடைந்தார்கள். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க அன்னைக்கு கர்த்தர் அபிரகாமுக்கு பாபிலோன் தேசம் ஊர் பட்டினத்துல கல்தேரியா பாஷை பேசுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு உன்னை அழைத்து இதுவே இல்லை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் அழைத்ததை நோக்கி அந்த அழைப்பை நோக்கி ஓடுகிறார். நம் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தர் எங்கெல்லாம் போய் சொல்லுகிறாரோ அதெல்லாம் போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கடைசியாக உன் ஜனத்துக்கு உன் சன்னதிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன். இந்த வாக்குத்தத்தம் பூமி உமக்காகத்தான். பல வருஷங்கள் அலைந்து திரிந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவர் பெற்ற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. தேவச்சனமே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவியை சாய்த்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம் வைத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஒரு துளி அளவும் சந்தேகப்படவில்லை கர்த்தரை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? ஆண்டவரை விசுவாசிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமா? ஒரு துளி சந்தேகம் கூட படாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறார். ஆபிரகாமை வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆசீர்வதித்த தேவன் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அதே வாக்குத்தத்தத்தின் மூலமாக என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு துளி சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் வைங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. அவர் விசுவாசித்தது நிமித்தம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறது. உங்க குடும்ப ஜனங்கள் எவ்வளவு வைராகியமா நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. கர்த்தர் மேல உங்களுக்கு இவ்வளவு வைராகியமா என்று ஜனங்கள் பார்த்து சொல்ல வேண்டும். உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும். உங்க விசுவாசம் எல்லா அசுத்த வல்லமைகளை ஜெயிக்கிற விசுவாசமா இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் எல்லா சாப கட்டுகளை முறியடிக்கிற ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும். உங்க விசுவாசம் வியாதிகளை நீக்குகிற விசுவாசமா இருக்க வேண்டும். தேவச்சனமே, கர்த்தர் மேல் முழு மனதோடு அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படிதான் ஆபிரகாம் முழு மனதோடு ஆராதித்து மகிமைப்படுத்தினார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மாறவில்லை. தேவச்சனமே, மாறவில்லை. இது உணர வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் இது உணர வேண்டும். மகிமையுள்ள ராஜாவை ஆராதிக்கிற ஜனங்க, யாருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு நீங்க கூலி குறுகி நிற்க கூடாது. இன்னும் விசுவாசம் பெரிதாய் மாற வேண்டும். ஆண்டவருக்கு விரோதமான ஏதாவது பாவங்கள் உண்டா, அதை தூக்கி போடுங்க. வைராகியத்தோடு ஆண்டவருக்காக நில்லுங்க. எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற வேண்டும். இன்னைக்கு காலையில் அதுதான் நம்ம குரூப்ல இன்றைக்கு நம்மளுக்கு வாக்குத்தத்தம். அதுதான் வாக்குத்தத்தம். எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இயேசுவுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொருத்தரும் இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக நம் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் அலங்கரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை என்றால் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் 100 மடங்கு பலனை அடைய முடியும். எந்த மனிதன் நம்மளை ஆசீர்வதித்தால் போங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். எந்த மனிதன் நம்மளை ஆசீர்வதித்தால் வர முடியாது. அந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் இருக்க முடியாது. பேர் புகழ் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அளித்தாதான் அந்த பேர் புகழ் நிரந்தரமான அந்த ஆசீர்வாதம் இருக்கும். பங்களா, காரு, சொத்து, சுகங்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து எல்லாமே அழிந்து போய்விடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நீங்க ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும். தேவச்சனமே, உங்களுக்குள்ள ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்கள் இருந்தால், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன் என ஒரு விசை மன்னிங்க, ஆண்டவரே என் மேல் கிருபையா இறங்குங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது அது 1000 மடங்கு இல்லை, 10,000 மடங்கு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை அவர் அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவச்சனமே, நம்மளை ஆசீர்வதிக்காமல் கர்த்தர் வேற யாரை ஆசீர்வதிப்பார்? உங்களை ஆசீர்வதிக்காமல் கர்த்தர் வேற யாரை ஆசீர்வதிப்பார்? ஆண்டவருக்கு விரோதமாக சிந்தனையில பாவமா, கண்களில் பாவமா, காதுகளில பாவமா, கேட்கிற வார்த்தைகள், பேசுற வார்த்தையில பாவமா, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நேற்று தினம் சொன்னதுதான், இந்த டிவி சீரியல்கள் எல்லாம் அடிமையாகாதீங்க தயவு செய்து நான் சொல்றேன். அதெல்லாம் உங்களை கொண்டு போய்விடும் நரகத்துக்கு, பாதாளத்துக்கு. ஆனா அந்த அனுபவிக்கிற கொடுமையோட இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கிற கொடுமை அதிகம். ஏன் தெரியுமா?
அதுக்கு விரோதமான இந்த டிவி சீரியலு இதெல்லாம் தயவு செய்து நீங்க ஒதுக்கி வைக்கணும். ஆண்டவர் இன்னும் நீங்க அதிகமா தேடிக்கொள்ளா இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த குறை கூடுகிறது, குறை சொல்கிறது, கட்டு கதைகளுக்கு விட்டு விலகுங்க என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கட்டு கதைகளுக்கு விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாராவது மேல உங்களுக்கு கசப்பு இருந்தால் தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. ஆண்டுடைய வரிகளில் நின்று கொண்டிருக்கிறோம். நீ 100 மடங்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த நாளில் நாம் கொண்டாட போகிறோம். அவர் இன்று நைட்டுக்கு பிடிக்க போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த இரவு வேர்வை ரத்த துளியாய் மாறினது. ஒரு அழகான ஒரு ஒலிவமலை, அந்த ஒலிவமலையில மத்திய பகுதிதான் கெத்செமனே தோட்டம். ஒரு மலை அழகான ஒலிவமலை. அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக அந்த மலை இருக்கிறது. அந்த ஒலிவமலை, அந்த ஒலிவமலைக்கு அழகான ஒரு தோட்டம் மத்தியில் இருக்கிறது. அழகான தோட்டம் மத்தியில் இருக்கிறது. அதுதான் கெத்செமனே தோட்டம். அது வேற எங்க இல்ல, அந்த ஒலிவமலைக்கு நடு மையத்துல தான் கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்துல தான் கர்த்தர் போய் ஜெபிப்பார். இந்த இரவு காட்டி கொடுக்கிற இரவாக, இந்த இரவு முத்தம் செய்கிற இரவாக தேவச்சனமே பாருங்க, எல்லாரும் விட்டு விலகினாங்க கர்த்தரை. அப்போது ஒரு கல்வாரி சிலுவையில, பிதாவே இவர்களை மன்னியும், நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. யாரு? மனிதர்கள். ஒருவரும் இல்லை. அவர் மாத்திரம்தான் நம்மோடு. இரவு முழுவதும் அடி என்று அடிக்கப்பட்டார். ஒரு பாதாளத்துல, அதாவது ஒரு அரண்மனையில பாதாள அறை, ஒரு பேஸ்மெண்ட். இரவு முழுவதும் நொறுக்கப்பட்டார். என்னுடைய பிள்ளைகளே, 600 போர் வீரர்கள் இருந்தார்கள். 600 ஆர்மி ಸೈನಿಕ, 600 ಸೈನಿಕ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹೊಡೆಯುವಾಗ ಅವರನ್ನು ಸುತ್ತಲೂ ನಿಂತಿದ್ದರು 600 ಸೈನಿಕರು. ரோமர்கள் 600 போர் வீரர்கள் அவரை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தார்கள். அடி அடித்து ஒரு பாதாள அறையில தேவச்சனமே நமக்காக பலியாய் மாறி இருக்கிறார். நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். நாளை காலையில் 9 மணிக்கு அறை உண்டப்பட்டு சிலுவையில 3 மணிக்கு தன்னுடைய ஜீவன் போகிறது. அது பலி கொடுக்கிற நேரம் இஸ்ரவேல் ஜனங்க சரியா 3 மணிக்கு ஜீவன் தன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் பாதாளத்துக்கு போய் அங்க அடிமையாய் இருந்தார்கள். பாருங்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பாதாளத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை கொண்டு வந்து பரதேசில் அமர வைத்தார். எவ்வளவு கிருபை உள்ள தேவன், எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆணுடைய மகிமை மாறவில்லை, ஆணுடைய ஆசீர்வாதம் மாறவில்லை. ஆணுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஈசாக்கை ஆசீர்வதித்த உன்னையே நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், பரவாயில்ல, நீங்க எந்த வேலையா செய்து கொண்டிருந்தாலும் உங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே, உன்னுடைய வேலைஸ்தானத்திலே உனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நம்ம ஜெபம் பண்ணி முடித்து விடலாம். உமக்கு நன்றி ராஜா. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஏகானந்த நித்திய சக்கரவர்த்தி ஆய் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, வந்த